நாம் மொபைலுக்கு அடிமையாக இருக்கிறோமா? சுய பரிசோதனை செய்வோமா? நாம் மொபைலுக்கு அடிமையாக இருக்கிறோமா என்பதை அறிய சில எளிய நிலைகள் உள்ளன. ஸ்டேஜ் 1, யாராவது திட்டினால்தான் மொபைலை கீழே வைக்கும் நிலை. ஸ்டேஜ் 2, யாராவது திட்டினாலும் இப்போ வைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நிலை. ஸ்டேஜ் 3, நம்மை திட்டுவது கத்துவது கூட கேட்காமல் மொபைலில் முழுமையாக மூழ்கி இருப்பது. ஸ்டேஜ் 4, மொபைலை பறித்து விட்டால் வீட்டையே அமர்க்களமாக மாற்றும் நிலை. இந்த 4 நிலைகளில் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அது அடிமைத்தனமே. மொபைலை நாம் தான் கட்டுப்படுத்த வேண்டும், மொபைல் நம்மை கட்டுப்படுத்த கூடாது. வேதாகமமும் இதைதான் சொல்கிறது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரமுண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரமுண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்படமாட்டேன். 1 கொரிந்தியர் 6:12. சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்களே சமூக வலைத்தளங்களில் சிக்கி அடிமையாக இருந்தால் ஆண்டவர் உங்களை எவ்வாறு பயன்படுத்த முடியும்? அதனால்தான் வேதாகமம் நம்மை எச்சரிக்கிறது. நீங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருக்கிறீர்களா என்று உங்களையே சோதித்து பாருங்கள். உங்கள் நடத்தையை சீர்தூக்கி பாருங்கள். 2 கொரிந்தியர் 13:5. மொபைல் அடிமைத்தனத்தை மேற்கொள்ள சில நடைமுறை முயற்சிகளை செய்யலாம். ஃபோக்கஸ் மோட் ஆன் செய்து கொள்ளலாம். ஆப் டைமை பயன்படுத்தலாம். வாரத்திற்கு ஒருமுறை மொபைல் ஃபாஸ்டிங் குறிப்பிட்ட மணி நேரங்களுக்கு ஸ்விட்ச் ஆஃப் செய்யலாம். அந்த நேரத்தை வேத தியானம், ஜெபம், விசுவாச வாலிபர்களுடன் உறவு, விளையாட்டு போன்றவற்றில் செலவிடலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் இயேசு கிறிஸ்து நம்மில் செயலாற்றவில்லை என்றால் இந்த அடிமைத்தனத்திலிருந்து முழுமையாக நம்மால் வெளியே வர முடியாது. இயேசு கிறிஸ்து நம்மில் செயலாற்றினால் மட்டுமே மொபைலும் சமூக வலைத்தளங்களும் நம்மை கட்டுப்படுத்த முடியாது. இல்லாவிட்டால் அவைகள் நம்மை கட்டுப்படுத்திவிடும். இந்த புதிய வருடத்தில் இதில் ஒரு தீர்மானம் எடுப்போமா?